8th standard maths chapter 3 algebra exercise 3.5 3 to 5. Find the simple interest on rupees 5 a square b square for 4ab years at 7b percentage per annum. Find the simple interest வந்து 5a square b square for எத்தனை இயர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க 4ab அட்டு எத்தனை ஆனுமுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 7b பர்சன்டேஜ்னு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா PNR by 100, பிரின்சிபல் இன்டூ இயர் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100, PNR டிவைடட் பை என்னது 100. இப்போ P என்ன பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5a ஸ்கொயர் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எத்தனை இயர்னு கொடுத்துருக்குறாங்க 4ab. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7b பர்சன்டேஜ். அப்போ 7b டிவைடட் பை என்னது 100. இதை ஷார்ட்டாக இந்த ஃபார்முலா எப்படி சொல்லலாம், தட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஓகே, PNR பிரின்சிபல் என்னென்ன இயர், ஆர்னா ரேட், அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 20, 20 × 7 எவ்வளோன்னு பாருங்கள், 27 சார் 140 வரும். இன்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர், இப்போ பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள், AQ a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்டு AB இன்டு b டிவைடட் பை 100. a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஏ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது, AQ B2 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, B⁴ டிவைடட் பை 100. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள், 2 டேபிள் கொடுங்க, 5 வரும், இங்கே 2 7s are 14. இப்போ 7/5 A⁴ B⁴. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு 7/5 A3 B⁴. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். The cost of notebook is rupees 10ab. ஒரு நோட்புக்கோட ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 10ab. If the Babu has rupees 5a square b plus 20ab square plus 4ab. If Babu has எவ்வளோ ருப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க 5a square இவ்வளோ, தென் how many notebook can be buy. அப்போ எத்தனை நோட்புக் அவன் வாங்கியிருப்பான்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் நோட்புக் he can buy equal to total amount divided by cost of one notebook. டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு 5a square b plus 20ab square plus 40ab divided by காஸ்ட் ஆஃப் ஒன் நோட்புக்கோட விலை வந்து 10ab. ஓகே, இப்போ இதை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். 5a square b divided by 10ab plus 20ab square divided by 10ab plus 40ab divided by 10ab. இப்போ a இது ரெண்டு ஒரு b கேன்சல் பண்ணுங்கள், ஒரு a கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 டேபிளால் 10 கேன்சல் பண்ணுங்கள், 2 வரும், இங்கே வந்து 1 வரும். 1/2 இன்ட்டு a ப்ளஸ் அதே மாதிரி ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க, a கேன்சல் பண்ணிவிடுங்க, ஒரு பியை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. இப்போ என்ன இருக்குது 2b⁴ ப்ளஸ் 0 கேன்சல் பண்ணுங்கள், ab கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து 4. இப்போ நம்பர் ஆஃப் நோட்புக் he can buy எவ்வளோ வாங்கியிருக்கிறான் 1/2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 4. ஓகேயா, இப்போ ஒரு நோட்புக்கோட விலை 10abன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப் பாபு எவ்வளோ வாங்கியிருக்கிறான்னா இவ்வளோ டோட்டல் அமௌண்ட், பாபு கையிலேருந்து டோட்டல் அமௌண்ட் இது. தென் how many notebook can be buy. அப்போ இந்த காசுக்கு எத்தனை நோட்புக் அவன் வாங்கியிருப்பான்னு கண்டுபிடிக்கணும். த நம்பர் ஆஃப் நோட்புக் he can buy equal to total amount divided by cost of one notebook. டோட்டல் அமௌண்ட்டு நமக்கு தெரியும், டிவைடட் பை ஒரு புக்கோட விலை. இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். இப்போ இது 1/2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 4ன்னு வருது. இப்போ எத்தனை புக்கு 1/2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 4. Then factorize 7y square minus 19y minus 6. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எல்லா கிளாஸ்லேயுமே
நீங்கள் இனி காலேஜ் போனால் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சம். 7 into 6 -42. அதை வந்து எப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? -42ன்னா 7 6 or 42 கூட பண்ணலாம். 7 6 நமக்கு 19 வரணும். 7 into 6 எவ்வளோ வரும்? 13 வரும். இப்போ அது பண்ண முடியாது. 21 into 2. 21 2s are என்னது? 42. இப்போ இதில் இருந்து இதை 21லேருந்து 2 சப்ராக்ஷன் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? 19 வந்துச்சு. என்னச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பருக்கு கொடுங்க. ஆப்போசிட் நம்பருக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள், அதர் நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. இங்கே மைனஸ் கொடுத்தா இங்கே என்ன கொடுங்க? ப்ளஸ். இப்போ பாருங்கள், 7y² -21y ப்ளஸ் 2y -6. இப்போ இந்த ரெண்டுலேருந்து ஒரு 7y காமனாக எடுத்துடுங்க. 7y y -3, அதாவது 7 3s are 21 ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து ஒரு 2 காமனாக எடுத்துடுங்க. y -3 2y -6. இப்போ ஒரு ஆன்சர் 7y + 2, இன்னொரு ஆன்சர் வந்து y -3. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.